அதிமுக இதுவரை 150 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்த நிலையில் மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவது எப்போது? குறிப்பாக தலைநகர் சென்னை நகருக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு எப்போது என்ற விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக 2 கட்டங்களாக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகள், இவை தவிர்த்து பார்த்தோம்னால் திட்டக்குடி, திருச்சுழி, அதேபோல் ஆலங்குடி, சோழிங்கநல்லூர் மற்றும் ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்னும் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் பாஜக தரப்புல பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதுல புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியை மீண்டும் அதிமுகவிடம் வழங்கிவிட்டு அதற்கு மாறாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி அல்லது சென்னை மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியை அதிமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதில் பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகத்தான் அதிமுகவில் அந்த மீதம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் எப்போது என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அதே சமயம் பாஜகவிடம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாஜக வசம் 27 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தளி தொகுதியில அமர் பிரசாத் ரெட்டியும், மொடக்குறிச்சி தொகுதியில கிருத்திகா சிவகுமாரும், அவினாசி தொகுதியில மத்திய அமைச்சர் எல் முருகனும், திருப்பூர் தெற்கு தொகுதியில AP முருகானந்தம், சாத்தூர் தொகுதியில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், திருச்செந்தூர் தொகுதியில KPM ராதாகிருஷ்ணன், நாகர்கோவில் தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அதேபோல பத்மநாபபுரம் தொகுதியில எட்வின் ஜோஸ் ஆகியோர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் குளைச்சல் தொகுதியில சிவகுமார், விளவங்கோடு தொகுதியில விஜயதாரணி, அதேபோல் திருவண்ணாமலை தொகுதியில அஸ்வத்தாமன், தஞ்சாவூர் தொகுதியில கருப்பு முருகானந்தம், புதுக்கோட்டை தொகுதியில ராமச்சந்திரன், வாசுதேவநல்லூர் தொகுதியில ஆனந்தன் ஐயாசாமி, ராமநாதபுரம் தொகுதியில GPS நாகேந்திரன், ராசிபுரம் தனி தொகுதியில டாக்டர் பிரேம்குமார், மயிலாப்பூர் தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன், அதேபோல ஆவடி தொகுதியில அஸ்வின், கோவை வடக்கு தொகுதியில வானதி சீனிவாசன், உதகமண்டலம் தொகுதியில போஜராஜன், கந்தர்வக்கோட்டை தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை தான் அதிமுகவிடம் வழங்கிவிட்டு கூடுதலாக வேறொரு தொகுதியை கேட்டு பெறுவதில் பாஜக தீவிரம் காட்டியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதியில சோழன் பழனிசாமி அல்லது மேப்பல் சக்தி, அதேபோல் அறந்தாங்கி தொகுதியில கவிதா ஸ்ரீகாந்த், மதுரை தெற்கு தொகுதியில ராமசீனிவாசன், ராதாபுரம் தொகுதியில பாலகிருஷ்ணன், திருவாரூர்ல பண்ணைவயல் இளங்கோ அல்லது பேட்டை சிவா ஆகியோர்ல யாருக்கேனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மானாமதுரை தொகுதியில பொன் பாலகணபதி அல்லது மா வெங்கடேசன், இவர்கள யாருக்கேனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக பாஜகவுடைய உத்தேச பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அதிமுகவிடம் அந்த தொகுதியை மாறுதல் செய்யக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாக தமிழக பாஜக தலைமை ஒரு பட்டியலை இறுதி செய்து இந்த பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்ப இருக்கிறது. தேசிய தலைமை தான் இந்த பட்டியலை உறுதி செய்து விரைவில் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு பெற்ற பிறகாக ஓரிரு நாட்களில் பாஜகவுடைய வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை நோக்கித்தான் இந்த கூட்டணி காய் நகர்த்தல்கள் என்பது இருந்து வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.